பேரழகி ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ், தி சென்னை சில்க்ஸ். உங்களுக்கு எந்த மாதிரியான பிராக்டிஸ் வேணும் இப்போ? உச்சரிப்பு மட்டும் போதுமா இல்ல பேசிக்கும் வேணுமா? மேடம், இப்போ இந்த படத்துல ஒரு போர்ஷன்ல இங்கிலீஷ் பேசணும். அது மட்டும் இல்லாம பொதுவா இங்கிலீஷ் கத்துக்கிட்டா நல்லது தானே மேடம்? வெரி குட். இந்த இன்ட்ரெஸ்ட் போதும், குயிக்காவே பிக்கப் பண்ணிடுவீங்க. இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல நிறைய லெவல்ஸ் இருக்கு. ஆனா பேசிக்கா சில விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒருத்தரை முதல் முறையா பாக்குறப்ப எப்படி ரியாக்ட் பண்றது, அதாவது எந்த சூழ்நிலையில எப்படி பேசணும்னு, ஹலோ, ஹவ் ஆர் யூ, இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நாம இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே மேடம். ஃபர்ஸ்ட் உங்க இங்கிலீஷ் நாலேஜை நான் செக் பண்ணணும். சோ ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் நீங்களே இங்கிலீஷ்ல பேசுங்களேன் பாப்போம். மேடம், எனக்கு ஒழுங்கா இங்கிலீஷ் வராது. சும்மா பேசுங்க. கோ ஹெட் கயல். ஓகே மேடம். மை நேம் இஸ் கயல். குட் கயல். இங்கிலீஷ் ரொம்ப சாதாரணம் தான். உங்களுக்கு கொஞ்சம் ஷைனஸ் இருக்கு. ஓகே. வெரி குட் கயல், நல்லா பிக்கப் பண்றீங்க. ஐ அம் வெரி ஹாப்பி. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல, நீங்க இவ்ளோ இன்ட்ரெஸ்டா பிக்கப் பண்ணுவீங்கன்னு. இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதுமா? இங்கிலீஷ் லேர்ன் பண்றது மட்டும் இல்ல, லைஃப்லயே நீங்க வின் பண்ணிரலாம். தேங்க் யூ மேடம். சீக்கிரமே நீங்க இங்கிலீஷ் நல்லா பேசுவீங்கம்மா. கண்டிப்பா மேடம். நானே தான் இந்த படத்துல டப்பிங் பேச போறேன். அதனால தான் இங்கிலீஷ் பேசுற சீன்லாம் நல்லா வரணும் மேம். நடிகைனா ஏதோ சும்மா வாயசச்சா போதுன்னு சொல்லுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க இவ்ளோ எஃபோர்ட் எடுத்திருக்கீங்களே, உங்களோட இன்வால்வ்மெண்ட்காகவே இந்த படம் ரொம்ப நல்லா ஓடுமா. மை பெஸ்ட் விஷஸ் கயல். தேங்க் யூ மேடம். என்ன நேத்ரா, ஷாக் ஆயிட்டியா? அப்பப்ப இப்படிதான் பைக்லயும் வந்து நான் அசத்துவேன். பை தி வே, எங்க எதுக்கு என்ன வர சொன்ன? மாமாக்கு உடம்பு முடியலையா இல்ல வேற யாருக்காவது? சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ். என்ன சஸ்பென்ஸ்? ஹாஸ்பிட்டலுக்கு என்ன வர சொல்லிட்டு சஸ்பென்ஸ்னு சொன்னா ஒரு மாதிரியா இருக்குல்ல. நான் இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியிலே வந்திருக்கேன். அட, கொஞ்சம் பொறுமையா இருங்க, சொல்றேன். எனக்கு ஒண்ணுமே புரியல நேத்ரா, என்னன்னு தான் சொல்ல ப்ளீஸ். பிருத்வி, எனக்கு உங்களோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்களை கவனிச்சு பாத்துக்கிறதுக்கு இங்க யாருமே இல்ல. வீட்ல அம்மா கூட உங்க கூட இல்ல. எல்லா நேரமும் வெளியில தான் சாப்பிடுறீங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களை நீங்க நல்லா கவனமா பாத்துக்கணும். என் கூட வாங்க. கம். இவர் டாக்டர் மோகன சுந்தரம், எக்ஸ்பர்ட் டாக்டர். அமெரிக்கா, லண்டன் இங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருக்காரு. வேர்ல்ட் லெவல்ல எல்லா மல்டி மில்லியனர்ஸும் இவரு தான் கன்சல்ட் பண்ணுவாங்க. நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அவர் கரெக்டா டயக்னோஸ் பண்ணி சரி பண்ணிடுவாரு. ஓகே, அது வியாதி இருக்கிறவங்களுக்கு என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? நல்ல क्वेश्चन தான். நீங்க வாங்க சொல்றேன். மாமா, நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகேமா. கம் பிருத்வி. என்னவோ. ஹலோ டாக்டர். ஹாய். ஹலோ டாக்டர். வாங்க நேத்ரா. வாங்க பிருத்வி சார், ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க் யூ. நேத்ரா சொன்னாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, செக்அப் பண்ணிடலாமா? செக்கப்பா? யாருக்கு, எதுக்கு? என்ன பிருத்வி, இப்படி அலட்சியமா யாருக்குன்னு கேக்குறீங்க? அன்னைக்கு அலர்ஜி வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. இப்போ அட் அ டைம் 2 படம் ஆரம்பிக்க போகுது. பரபரன்னு ஓட வேணாமா? உங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா?
அலையணும், வெயில்ல நிக்கணும், எதுவும் அலர்ஜி ஆகி உடம்புக்கு எதுவும் வந்துடக்கூடாது இல்லையா? ஆஸ் ஆஃப் நவ் ஒரு கம்ப்ளீட் செக்கப் உங்களுக்கு முக்கியம். இல்ல நேத்ரா, நோ ஐ அம் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். அன்னைக்கு டாக்டரே சொன்னாரே. இங்க பாருங்க பிருத்திவி, இங்க யாருமே ஐ அம் கம்ப்ளீட்லி ஆல்ரைட்னு சொல்லவே முடியாது. இப்ப வாட்டர், ஏர் எல்லாமே பொல்யூட் ஆகி கிடக்கு. புதுசு புதுசா வைரஸ் வருது, பாக்டீரியா அட்டாக் பண்ணுது. எப்போ எந்த வியாதி வேணாலும் நம்மள தாக்கலாம். நாம தான் முன்னெச்சரிக்கையா இருக்கணும். அலர்ஜி ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க, ஒரு செக்அப் பண்ணிக்கங்க. இதுல என்ன இருக்கு? நான் ஃபாரின்ல இருந்து வந்ததுல இருந்து நேத்ரா என்ன ஃபாலோ பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அதுக்காகவாவது வாங்க சார். எனக்காக பிருத்வி ப்ளீஸ். ஓகே, யா வாங்க. யா வாங்க, இந்த ரூம் தான். என்ன நேத்ரா, டாக்டர் ஃபீஸ் ரொம்ப காஸ்ட்லின்னு பேசிக்கிறாங்க. இங்க எதுக்கு பிருத்திவியை கூட்டிக்கிட்டு வந்த? எனக்கு எதுவுமே புரியலமா, ஒரே குழப்பமா இருக்கு. என்ன குழப்பமாமா உங்களுக்கு? இப்ப எதுக்குமா பிருத்திவிய இங்க கூட்டிக்கிட்டு வந்து செக்கப் அது இதுன்னு அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்க? கையில பணம் இல்லாத நேரத்துல எதுக்குமா இதெல்லாம்? உன் மனசுக்குள்ள இருக்கிறது எனக்கு புரியவே இல்லம்மா. மத்தவங்களுக்கு புரியாம சில விஷயங்களை செய்யறது தானே மாமா என் ஸ்டைல். ஆனா மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கங்கறத கரெக்டா நான் புரிஞ்சுப்பேன். அதுல நான் கில்லாடி மாமா. அன்னைக்கு அந்த 2 சேட்டும் வீட்டுக்கு வந்து என்ன சவுண்ட் விட்டானுங்க. அப்புறம் எதுக்கு திடீர்னு வந்து பல்ட்டி அடிச்சாங்க? இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணி பணம் வேணுமான்னு வேற கேக்குறாங்க. நம்ம ப்ரொடியூசர் அன்னைக்கு நாம அவரை தேடி போனப்போ என்ன திமிரா பேசினாரு. இப்போ ஏன் இப்படி வந்து வழியறாரு? நேத்து வந்து பிருத்வி டேட்டுக்காக என்கிட்ட கூழ கும்பிடு போடுறாரு. அதாமா, நீ பிருத்திவி கூட நெருக்கமா இருக்கேன்னு அவங்க எல்லாம் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் தப்பா நினைக்கிறத நாம ஏன் மாமா நிஜமாக்க கூடாது? என்னமா சொல்ற? அடுத்து என்ன சீன் வைக்கலான்னு ஒரு டைரக்டர் விட ஜாஸ்தி சிந்திக்கிற நீ. ஆமா மாமா, அப்படி சிந்திச்சாதான் இப்ப இருக்கிற பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வர முடியும். இந்த 3 மாசத்துல நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீர்க்க போற மருந்து இந்த பிருத்வி தான் மாமா. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். கையில தடிப்பு வந்ததை கண்டுபிடிச்சு சொன்ன கையிலேயே அந்த அளவுக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறான்னா நாம அதுக்கு மேல சிந்திக்கணும். இப்போ பெரிய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்து காட்டுற என்ன எந்த அளவுக்கு கொண்டாடுவான்? ஓ, அதுக்காக தான் மாமா இந்த செக்கப் ஏற்பாடெல்லாம். ஓ, அப்ப இந்த செக்கப்பே ஒரு செட்டப் தானா? இது ஒரு சாம்பிள் தான் மாமா. இன்னும் மேல மேல ஏதாச்சும் பண்ணி அவன் மனசுல இடம் பிடிக்கணும். நேத்ரா இல்லைன்னா நாம இல்லைன்னு அவனை ஃபீல் பண்ண வைக்கணும். ஒரு நாய்க்குட்டி மாதிரி அவனை மாத்தி என் பின்னாடியே அலைய வைக்கணும். என்ன மாதிரி ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும்னு இந்த பிருத்வி விஷயத்துல நான் நிரூபிச்சு காட்டுறேன். அந்த கயல் கைகாரினா நான் காரியக்காரி மாமா. மேடம், டாக்டர் உள்ள கூப்பிடுறாரு. ஓகே, வாங்க மாமா.
வாங்க நேத்ரா, ப்ளீஸ் பி சீட்டட். உட்காருங்க சார். தேங்க்யூ டாக்டர். டோன்ட் வரி நேத்ரா, பிருத்திவிக்கு ஒரு பிரச்சனையும்